வெல்கம் டு சேட்டலைட் கார் கேர். இப்போ நம்மளோட ஒரு உண்டாய் ஈயான் வண்டி வந்திருக்கு, பெட்ரோல் வெர்ஷன் வண்டி வந்திருக்கு. கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து கூலிங் இல்லைன்றது தான் அவரோட கம்ப்ளைண்ட்டு. ஹாட்டாக ஏர் வருது அப்படின்றது கம்ப்ளைண்ட்டு. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஏசி கேஜ் போட்டு பார்த்துருக்கோம். ஏசி கேஜ் போட்டு பார்த்ததில் பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் ஏசி சிஸ்டத்தில் சுத்தமாக கேஸ் இல்லாமல் இருக்குது. இந்த கேஸு எப்படி போயிருக்கும், எங்கேயாவது லீக் இருந்தால் தான் கேஸ் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணோம், நம்ம ப்ரெஷர் டெஸ்ட்டு போட்டு பார்த்துருக்கோம். ப்ரெஷர் டெஸ்ட்டு போட்டு பார்த்ததில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக இருக்கிற பார்ட்ஸு, அதாவது வந்து எக்ஸ்டர்னல் நீங்கள் செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஏசி கண்டென்சர் வரும். அதுக்கப்புறம் வந்து கம்ப்ரஸர், ஹை ப்ரெஷர் ஓஸு, லோ ப்ரெஷர் ஓஸு, இந்த மாதிரி காம்பனன்ட்ஸு வெளியே ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த வண்டிக்கு வந்து நம்ம வந்து பம்பரை கட்டிட்டு கண்டென்சரை செக் பண்ணிட்டோம். இப்போ செக் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஃபிட் பண்ணிட்டோம். இதில் எதுவும் லீக் இல்லை, எக்ஸ்டர்னலாக எதுவுமே லீக் இல்லை. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஏசி எவாப்ரேட்டர் காயில். சில பேர் வந்து இதில் வந்து கூலிங் காயில்னு சொல்லுவாங்க. ஏசி எவாப்ரேட்டர் காயில் இதனோட டெக்னிக்கல் நேம் ஏசி எவாப்ரேட்டர் காயில். இது பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுக்குள்ளே தான் வரும். இது வந்து நம்ம ஃபைனலாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணது ஏசி எவாப்ரேட்டர் காயில் லீக் இருக்குது. இதில் வந்து ஏசி எவாப்ரேட்டர் காயிலில் அதிகமாக லீக் இருந்ததுன்னா நம்ம ப்ரெஷர் போடும்போதே இங்கே உள்ளர வந்து ஏர் லீக் ஆகிற சவுண்டு வரும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா நம்ம ரிமூவ் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து டேஷ்போர்டு ரிமூவ் பண்ணிவிட்டு எவாப்ரேட்டர் காயில் மாற்ற போகிறோம். கஸ்டமரோட அப்ரூவல் வாங்கியிருக்கோம். இந்த எவாப்ரேட்டர் காயில் மாற்ற போகிறோம். உங்கள் வண்டியிலும் ஏதாவது டவுட்ஸு இல்லை ரிப்பேர்ஸ் வந்ததுன்னா இந்த டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து கார் சர்வீஸிங், அக்சசரிஸ் ஃபிட்மெண்ட், டென்டிங் அண்டு பெயிண்டிங், இன்சூரன்ஸ் கிளைம் எல்லாமே பண்ணித்தரோம். இன்சூரன்ஸ் கிளைம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்பர் டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அது அப்ரூவல் வாங்குறது வரைக்கும் நாங்களே ஃபாலோ பண்ணிடுறோம்.